ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே சாஃப்டான ரவா இட்லி தயிர் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இட்லி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரவை எடுத்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அளவு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி எடுக்கிறோம். மற்றபடி உங்களுக்கு எவ்வளோ இட்லி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ரவையை. நான் இங்கே 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது சுடு தண்ணியில் நார்மலான தண்ணி. அந்த தண்ணியை ஊற்றி கழுவிக்கலாம் ஒரு தடவை ரவையை. கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில ரவையில் கொஞ்சம் மண் தூசி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இல்லை சுத்தமான ரவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட செஞ்சுக்கலாம். ஒருவேளை வீட்டில் செஞ்ச ரவையோ இல்லை எங்கேயாச்சும் கொஞ்சம் கம்மியான குவாலிட்டியில் வாங்கின ரவையோ இருந்தாலோ நீங்கள் ஒரு தடவை கழுவிட்டு செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி மேலக்க நம்ம தண்ணியை ஊற்றிட்டோம்னா மொத்தமாக வந்துடும். ரவை மட்டும் நமக்கு கீழே நிற்கும். இப்போ இந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் கழுவாமல் ரவை எடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. அதுக்கான அளவு நான் அப்புறமா சொல்கிறேன். முதல்ல இப்போ பாருங்கள், ரவை இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதை இன்னும் ஊற வைக்கல, எதுவுமே பண்ணலை, கழுவி மட்டும் எடுத்துருக்கோம். தண்ணி இதில் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். ரவைக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணியும் இருக்குது, அதாவது முழுகிற அளவுக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இதில் நம்ம மாவு சேர்க்க போகிறோம். பொது சேர்த்து செய்வாங்க, ஆனால் நம்ம இதில் தயிர் சேர்க்காமல் புளிச்ச மாவு சேர்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் எப்படி இட்லி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ தான் வீடியோ போட்டிருந்தோம். அந்த மாவு தான் இது. நான் ஏற்கனவே செஞ்சுருந்தேன். இது 3 நாளுக்கு முன்னாடி செஞ்ச மாவு. இது நல்லா புளிச்சிருந்த மாவு. அதை நான் இதில் சேர்க்குறேன். நம்ம இட்லி தோசை மாவு எதுவாக இருந்தாலும் நல்ல புளிச்ச மாவாக, இப்போ நம்ம கொஞ்சமாக மீந்திருக்கு, 1 கப்பு தான் இருக்குது அப்படின்னும் போது அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணியை பார்த்து ஊற்றுங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே ரவையில் தண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஒருவேளை நீங்கள் கழுவாமல் ரவை எடுத்திங்களா என்ன பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. 1 கப்பு நம்ம ரவை எடுத்தோம்னா 1/2 கப்பு இந்த மாவு சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு வரணும், அதுதான் நமக்கு முக்கியம். எப்போவும் நம்ம எப்படி இட்லி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணுவோமோ அதே போல் இதை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். ஏன்னா ரவை எப்போவுமே நம்ம தண்ணி ஊற்றினப்புறம் நல்லா உப்பி வரும், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே வச்சிடலாம், இது உப்பி வரட்டும். இதில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தயிர் அதிகமாக சேர்ப்பாங்க. அப்போ தான் ரவையோட அந்த புளிப்புத்தன்மை சேரும்போது நல்ல உப்பி வரும். அதோடு அந்த புளிப்புத்தன்மை வர அதோடு சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக வரும். அதனால தான் தயிர் சேர்ப்பாங்க. நம்ம தயிர் சேர்க்காம பழைய இட்லி தோசை மாவு சேர்த்தோம்னா அதே கன்சிஸ்டன்சியில் நமக்கு இட்லி கிடச்சிரும். ரவா இட்லி நம்ம எப்பவும் எப்படி செய்வோமோ தயிர் சேர்த்து அதே போல் சுவையில். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள், ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணியில் ஊற வச்சுருந்தோம், அதாவது தண்ணியில் கழுவி இருந்தோம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம். ரவை ஊறட்டும். அதுக்குள்ளே நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆன பிறகு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சும்மா ஒரு சிட்டிகை அந்த அளவுக்கு மட்டும் சோடா மாவு, பேக்கிங் சோடாவோ இல்லை இட்லி தோசை சோடாவோ எடுத்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம இட்லி செஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் எப்போவும் இட்லி செய்யும்போது எப்படி மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அதே போலவே வச்சுக்கலாம். ஏற்கனவே நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம இட்லி செஞ்சு எடுத்துடலாம். எப்போவும் நம்ம எப்படி இட்லி செய்வோமோ அதே போல். இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதோட ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக தயிர் சேர்த்து எப்படி இட்லி செய்கிறோமோ அதே போல் தான் இதுவும் இருக்கும். ஊற்றிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். மாவு எந்த அளவுக்கு பெரிய இட்லி வேணுமோ அந்தளவுக்கு அதிகமாக ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். எப்பவும் போல் இட்லி நல்லா வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இட்லி எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது. தயிர் இல்லாமல் ரவை இட்லி பொதுவாக செய்ய மாட்டோம்.
ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஒருவேளை புளிச்ச மாவு கொஞ்சம் மீந்துருச்சுன்னா கூட அதில் ரவையை போட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தயிரே இல்லாமல் எவ்வளோ சாஃப்டான ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சோடா உங்களுக்கு யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈனோ சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் சேருங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. சோடா சேர்த்தாலும் சரி. சோடா வந்து இட்லி தோசை சோடான்னு சொல்லி கடையில் விற்பாங்க, அது பயன்படுத்தினாலும் சரி, இல்லைன்னா பேக்கிங் சோடா இருக்குது இல்லைங்களா, அது பயன்படுத்தினாலும் சரி. உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை மட்டும் சேருங்க, வேணான்னா ஈனோ சேர்த்துக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீட்டு டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் துளசி மடம் வச்சுருப்போம். துளசி மடமாக இருந்தாலும் சரி, இல்லை செடி வச்சு நம்ம சாமி பூஜை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, துளசி செடிக்கிட்ட பண்ணக்கூடாத ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். அது என்ன டிப்ஸ்னு. ரொம்பவே உபயோகமான டிப்ஸு. இதையெல்லாம் செய்யாமல் இருக்கணும். நம்ம சாமி கும்பிடுறதுக்காக வச்சுருக்க துளசி மடம் பக்கத்தில் எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அதோட துணிகளெல்லாம் காய போடக்கூடாது. துவைச்சி துணி எடுத்துகிட்டு போய் ஒரு சிலர் துளசி செடியோட பக்கத்துலேயே காய போட்டுருவோம். சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்துலையே நம்ம வந்து துணிகளை காய வச்சா அது தப்பு. அதனால் எப்போவுமே துளசி செடி பக்கத்தில் துணிகளை காய வைக்கக்கூடாது. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்பவே நல்ல டிப்ஸு. கடவுள் வந்து நம்ம வழிபட்டுட்டு அந்த இடத்துல நம்ம துவைச்ச துணியை கொண்டு போய் பக்கத்தில் காய வைக்கக்கூடாது. கடவுள் வந்து ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குப்பைகளெல்லாம் பெருக்கிட்டு ஒரு சிலர் கொண்டு போய் துளசி செடி பக்கத்தில் தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. துளசி செடி பக்கத்தில் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும். குப்பைகளெல்லாம் கொண்டு போய் தள்ளி விடக்கூடாது. அதுக்கப்புறம் செப்பல் வந்து பொதுவாகவே நிறைய பேர் ஒரு ஏதாவது அவசரத்தில் துளசி செடி பக்கத்தில் அப்படி விட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. துளசி செடி பக்கத்தில் செப்பல்களையும் விடவே கூடாது. ஞாபகம் இல்லாமலோ இல்லை ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக இருக்கிறது ஏதாவது அவசர வேலையில அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. இது எல்லாமே உபயோகமான டிப்ஸாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சாஃப்டான ரவா இட்லி தயிர் இல்லாமல் செஞ்சது பிடிச்சிருந்தா, இல்லை இந்த மாதிரி டிப்ஸ் பிடிச்சிருந்ததானே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியான ஃபுட்டாக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.